ஆங்கிலேய ஆட்சி ஒரு அந்நிய ஏகாபத்திய ஆட்சியாகும். தீண்டாமை பற்றி ஆங்கிலேயர் கொண்டிருந்த நடுநிலை என்பது உண்மையில் சாதி இந்து ஆதிக்கவாதிகளுக்கு அவர்கள் அளிக்கும் மறைமுக ஆதரவே ஆகும். பிரிட்டானியர் சூழ்ச்சிமிக்க இனத்தவர். மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் தான் ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றனர். அவர்கள் மக்களை படிப்படியாக சுரண்டவும், மக்கள் அறிய முடியாத வகையில் அவர்களை சூறையாடவும் திட்டமிட்ட மென்மையான கொள்ளையிடவும் தொடங்கினர். தேர்ந்த அரசியல் மதி நுட்பத்துடன் ஆங்கிலேயர் செயல்பட்டனர். ஆட்சி மாற்றத்தினால அச்சமயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பாப்பனரின் நலன்களை மேம்படுத்த முயன்றனர். பாப்பனர்களின் மனங்குளிர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆங்கில கல்வியை அளித்து புதிய அரசில் பதவிகள் அளிக்க பம்பாய் அரசு முனைந்தது. அக்காலத்தில் பெறற்கரிய புதையலாக கருதப்பட்ட இலக்கியமும் கல்வியும் பாப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தாக விளங்கின. இவை இரண்டும் சாதி இந்துக்களுக்கு மறுக்கப்பட்டன. கந்தாராவின் அரசர் கூட இரவில் தான்